வணக்கம் மக்களே. நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க கோயில் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் திட்டக்குடியில் அமைந்துள்ளது. புண்ணிய நதிகளில் ஒன்றான யமுனை நதிக்கு ஒப்பான தென் யமுனை என்று போற்றப்படும் வெள்ளாற்றங் வடகரையில் அமைந்துள்ள இத்திருத்தலமே திட்டக்குடி என்று பெயர் பெற்றது. இத்திருத்தலம் முன்னாளில் வதிட்ட முனிவர் வசித்து வந்ததால் திருவதிட்டக்குடி என்று வழங்கப்பட்டது. இந்நாளில் திட்டக்குடி என்று வழங்கப்படுகிறது. இத்திருத்தலம் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தொழுதூர் என்ற ஊரிலிருந்து கிழக்கே 16 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. இவ்வூரின் பெயர் காரணம். வதிட்டக்குடி திட்டக்குடி பிரம்மாவின் குமாரனான வதிட்ட மகரிஷி இத்தலத்தில் தங்கி சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றியுள்ளார். வதிட்டர் தங்கியிருந்ததால் திருத்தலம் திருவதிட்டக்குடி என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி திட்டக்குடி என்று மாறியது. வேங்கை வனம். முக்காலத்தில் இப்பகுதி முழுமையாக வேங்கை மரங்கள் சூழப்பட்ட காடாக இருந்தது. இதனால் இதற்கு வேங்கை வனம் என்று பெயரும் உண்டு. வடமொழியில் அசனம் என்றால் வேங்கை மரம் என்று பொருள். எனவேதான் இங்குள்ள தாயாருக்கு அசனாம்பிகை என்ற பெயரும் வந்தது. தமிழில் வேங்கை வன நாயகி என்று பெயர் வந்தது. கோயில் உருவான கதை. வதிஷ்ட மகரிஷி இங்கு தங்கியிருந்த போது அவரது காமதேனு பசு ஒரு புற்றின் மீது தற்செயலாக கால் வைத்தது. அப்போது புற்றிலிருந்து இரத்தம் கசிந்தது. பதறிப்போன காமதேனு தன் மடி பாலை சுரந்து இந்த இரத்தப்போக்கை நிறுத்தியது. வதிஷ்டர் அங்கு பார்த்தபோது உள்ளே ஒரு சுயம்பு லிங்கம், தானாக தோன்றிய லிங்கம் இருந்தது. அந்த சமயத்தில் சூரிய வம்சத்து மன்னனான மனு சக்கரவர்த்தி வதிஷ்டரை தன் குலகுருவாக ஏற்க இங்கு வந்திருந்தார். வதிஷ்டர் அவரிடம் இந்த சுயம்பு லிங்கத்திற்கு ஒரு ஆலயம் எழுப்புமாறு கேட்டுக்கொண்டார். அதன்படியே மனு சக்கரவர்த்தி வேங்கை வனத்தை சீரமைத்து மாபெரும் ஆலயத்தை முதலில் கட்டியதாக தலபுராணம் கூறுகிறது. ஆரம்பத்தில் மனு சக்கரவர்த்தியால் தோற்றுவிக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் இன்று நாம் காணும் பெரிய மதில்கள், கோபுரங்கள் மற்றும் கட்டிட அமைப்புகள் பிற்காலத்தில் வந்த சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர பேரரசர்களால் பல்வேறு காலகட்டங்களில் புதுப்பிக்கப்பட்டு திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ளன. இத்திருக்கோயில் பல்லவர் காலத்து விநாயகர் சிலையும் வழிபாட்டில் உள்ளதாக கூறப்படுகிறது. காண கிடைக்காத அந்த பரம்பொருள் வைத்தியநாத சுவாமியின் திருக்காட்சி இதோ. இந்திரன் கௌதம முனிவரின் சாபத்தால் உடலில் 1000 கண்கள் பெற்று அவதியுற்ற போது இத்திருத்தலத்தின் இறைவனை வழிபட்டு சாப விமோசனமும் நோய் நீக்கமும் பெற்றார். எனவே இவரை வணங்குவோருக்கு தீராத நோயும் தீரும் என்பது ஐதீகம். இங்குள்ள மூலவர் வைத்தியநாத சுவாமி மருத்துவர்களின் கடவுள் என்பதால் கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். அவ்வளவு சிறப்புமிக்க திருத்தலம் இது. கோவிலில் வழங்கப்படும் திருசாந்து உருண்டை, புற்றுமண், விபூதி மற்றும் மூலிகைகள் கலந்த இத்தரத்தில் மிக முக்கிய பிரசாதமாகும். இதை உட்கொண்டால் தீராத வயிற்றுவலி, தோல் நோய் மற்றும் இதர பிணிகள் குணமாகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்கு
ஏற்பட்ட குஷ்ட நோய் இத்தலத்து இறைவனை வழிபட்டு இங்கிருந்த மருத்துவ குளத்தில் நீராடி பிறகே குணமாகியதாக கூறப்படுகிறது. இதோ வசிஷ்ட மகரிஷி அருந்ததி தம்பதியினரின் தனி சன்னதி. இக்கோவிலின் உள்ளேயே 8 திக்குகளையும் குறிக்கும் வகையில் 8 லிங்கங்கள் அமைந்திருப்பது மிக விசேஷமானது. இங்கு தேவார நால்வர்களுக்கு தனி சன்னதி உள்ளது. திருத்தொண்ட நாயனாருக்கும் தனி சன்னதி உள்ளது. ஞானத்தின் கடவுளாகிய அந்த சரஸ்வதி தேவிக்கு வடக்கு நோக்கி சன்னதி அமைந்துள்ளது. இக்கோயிலில் உட்பிரகாரத்தில் 63 நாயன்மார்களுக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது. இக்காணொளியை பதிவு செய்ய சென்றிருந்தபோது அங்கு காரைக்கால் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அபிஷேக காட்சிகள் இதோ உங்களுக்காக. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். உட்பிரகாரத்தில் உள்ள கோபுர தரிசனம் இதோ உங்களுக்காக. கோவிலின் உட்பிரகாரம். உட்பிரகாரத்தில் அமைந்துள்ள விநாயகர், தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ பிரம்மி, ஸ்ரீ மகேஸ்வரி, ஸ்ரீ கௌமாரி, ஸ்ரீ வைஷ்ணவி, ஸ்ரீ வராகி, ஸ்ரீ இந்திராணி, ஸ்ரீ சாமுண்டி, ஸ்ரீ விநாயகர் திருவுருவம்.
108 அஷ்டலிங்கங்கள். விநாயகர் ஒன்று சேர்ந்த கோபுர தரிசனம். சோமாஸ்கந்தருக்கு தனியாக விக்கிரகங்கள் அமைந்துள்ளது. வள்ளி தெய்வானையுடன் அமர்ந்திருக்கும் முருகனின் சன்னதி. வாயுலிங்கம், கஜலட்சுமி. பிரம்மர் சன்னதி. ஸ்ரீ துர்க்கை அம்மன் சன்னதி. சண்டிகேஸ்வரர், குபேரலிங்க சன்னதி. பைரவர் சன்னதி, நடராஜர் சன்னதி. கலைநயமிக்க வேலைப்பாடுகள் கொண்ட தூண்கள். இங்கு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் அன்னதான கூடம். இந்த கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ள அழகிய நந்தவனம். இங்கு மா, கொய்யா, நெல்லி, நொச்சி போன்ற பல மரங்கள் அமைந்துள்ளன. பல சிவ ஆலயங்களில் காணப்படும் வில்வ மரம் இந்த திருத்தலத்திலும் அமைந்துள்ளது. பல அழகிய வண்ண மலர்கள் இங்கு அருமையாக வளர்க்கப்பட்டுள்ளன. புற்றுக்கோவில். வனதுர்க்கை அம்மனுக்கு தனி சன்னதி இத்திருத்தலத்தில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் உள்ள கோசாலை. வேங்கை வன நாயகி என்று அழைக்கப்படும் அசனாம்பிகை அம்மனின் தனி சன்னதி. வெளிப்பிரகாரம். வேங்கை வன நாயகியின் கோபுர தரிசனம். கொடிமரம். வெளிப்பிரகாரம். விநாயகர், பராசக்தி சன்னதி. இதோ வேங்கை வனநாயகி என்றழைக்கப்படும் அசனாம்பிகை அம்மனின் அருட்காட்சி. பொதுவாக சிவன் கோவில்களில் அம்மன் சன்னதி சுவாமிக்கு இடதுபுறம் அமைந்திருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம். ஆனால் இத்திருத்தலத்தில் வசிஷ்ட முனிவர் அருந்ததி திருமணத்தை முன்னிட்டு இறைவன் கல்யாண கோலத்தில் காட்சியளிப்பதால் அசனாம்பிகை அம்மன் சுவாமியின் வலதுபுறம் வீற்றிருக்கிறார். திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபடுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. அம்மன் 4 கரங்களுடன் மேல் 2 கரங்களில் தாமரை மலர்கள் ஏந்தியும் கீழ் 2 கரங்களில் அபயவரத முத்திரையுடன், அதாவது பக்தர்களை காக்கும் வடிவில் நின்ற கோலத்தில் மிக அழகாக காட்சியளிக்கின்றார். இங்கு
ஐயப்பனுக்கு தனியாக சன்னதி உள்ளது. வடக்கு பார்த்த காலபைரவர் சன்னதி உள்ளது. கோவிலில் திருக்குளம் சுத்திகா தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திரன் தனது சாபம் மற்றும் உடல் நோய் நீங்க இந்த தீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட்டார். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற கோயில்கள், சுற்றுலா தலங்கள் போன்றவற்றை அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.